வெல்கம் டு ஃபுட் லேர்னர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் ரசம் சாதம் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் 2 cups ஆஃப் ரா ரைஸ், 1 cup தூர் தால். இது நீங்க பாயில் ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 big spoon ஆஃப் கீ, 1 spoon ஜீரகம், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், அதாவது half a spoon டர்மரிக் பவுடர், 1 spoon பெப்பர், 6 to 7 garlic pieces, asafoetida வந்து ஒரு half a spoon, லவங்கம் 2, சாம்பார் பவுடர் 1 cup, அதாவது 1 spoon போட்டுக்கோங்க, மஸ்டர்ட் வந்து 1 spoon, and green chilli 1, and gooseberry size tamarind, and salt வந்து டேஸ்ட்க்கு. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த 2 glasses of rice இருக்கு இல்லையா, 2 cups, அந்த 2 cups rice, 1 cup தூர் தால் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2 times வாஷ் பண்ணிட்டு அந்த ரைஸை தண்ணியோட சோக் பண்ணி வச்சுடுங்க. பருப்பையும் அதையும் அது கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் வந்து பெப்பர், ஜீரகம், டேமரிண்டு அண்ட் கார்லிக் பீசஸ் போட்டுட்டு அந்த 2 லவங்கமும் போட்டு நல்லா கொருன்னு அரைச்சி எடுத்துடலாம். அதை இப்போ நம்ம ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் அந்த 1 spoon ஆஃப் கீ ஆட் பண்ணிடுங்க. அதுக்கு கீ சூடான உடனே மஸ்டர்ட் போட்டுட்டு அது பட்டப்பட்டா ஆன உடனே நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஊற வச்சுருந்தா அரிசி பருப்பையும் அதில் போட்டுட்டு 3 to 4 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஆட் பண்ண உடனே டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுங்க. அதோட அசஃபோட்டிடா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடுங்க. அப்புறமா சாம்பார் பவுடர் எடுத்து வச்சோம் இல்லையா 1 spoon, அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பெப்பர் ஜீரகம் எல்லாம் கார்லிக்கோட போட்டு அதை இதில் ஆட் பண்ணிட்டு சால்ட்டு டேஸ்ட்க்கு ஆட் பண்ணிட்டு ஒரு சில்லி கிரீன் சில்லி வச்சோம் இல்லையா, அதையும் நல்லா ஹாஃபாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு சால்ட் ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 3 whistles வந்த உடனே குக்கரை ஆஃப் பண்ணிட்டு இந்த இது ப்ரெஷர் குறைஞ்ச உடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டன்ட் ரசம் சாதம் ரெடி. இதை நீங்கள் ஃபீவர், கோல்டு எந்த டைம்லையும் சாப்பிட்லாம். எல்டர்ஸ், சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு உங்களுடைய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.